ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா மரண மாஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஆப். இந்த ஆப் பேர் பைமோட்டோ ஆப். பைமோட்டோ ஆப் வந்து பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெட்ரு தான். எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். அது மரண மாஸ். இந்த படம் வந்து ஒரு மலையாள படம், தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது. இது வந்து ஒரு டார்க் காமெடி படம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு படம். இதோட ஹீரோ வந்து பேசில் ஜோசப், ஹீரோயினி வந்து அனிஷ்மா. இந்த படம் வந்து எப்போ இருக்குதுன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் சொல்லிடுறேனே. சிம்பிள். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. சைக்கோ கில்லர் மூலியமாக கொல்லப்படுறாங்க. அது கொல்றது யாருங்கிறது காமிச்சிட்டாங்க. அந்த கொலை ஏன் பண்ணுறான், அதில் வந்து ஹீரோயினி ஒரு தப்பு பண்ணி சிக்கிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஸ்டார்டிங்கில் எப்படின்னு வச்சுங்க, ஒரு சிலரெல்லாம் தனியாக செப்பரேட்டாக காமிப்பாங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏன் அப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். படம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் தான். படம் வந்து கண்டிப்பாக ஓடிடிக்கு அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் வந்து ஓடிடியில் வந்து நம்ம அதை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக டார்க் காமெடி மூவிங்கிறது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். ஏன்னா அதோட எஃபெக்ட்டுக்கும் அங்கே தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஓடிடியில் வந்து அந்தளவுக்கு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த படம் எங்கன்னா ஒரு சில இடத்துலையும் ஒரு சில நேரத்துலையும் தான் அந்த காமெடி வந்து ஒர்க் ஆச்சு. அது வரைக்கும்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகலை. படம் போயிட்டு அப்படி தான் போயிட்டுருக்குது ஒழிச்சு அந்த அளவுக்குலாம் வந்து காமெடி ஒர்க் ஆகலை. ஆனால் இது வந்து கண்டிப்பாக தேட்டரில் ஒர்க் ஆகிருந்திருக்கும். அப்பயும் வந்து என்ன ஒரு சில இடத்துலலாம் நல்லா சிரிக்க வச்சிச்சு. மேபி ஒரு சிலரை வந்து நல்லா சிரிக்க வைக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் அவங்களோட ரியாக்ஷன், ஜோசப்போட ரியாக்ஷன், அந்த மாதிரி ரியாக்ஷன்லேயே காமெடி பண்ணி சிரிக்க வச்சாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த சைக்கோ கில்லர் கேரக்டரும் ஓரளவுக்கு காமெடியாக தான் இருந்துச்சு, வில்லன் கேரக்டரு. பட் இருந்தாலும் ஓகே. படம் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த படமே இல்லை, இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சில இடத்துல சிரிக்க வைக்கும். போர் அடிக்குமான்னு கேட்டால் போர் அடிக்காது. ஏன்னா இதோ ஹீரோயினி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினி அந்த பஸ்ஸில் நடக்கிற சீனு, சுடுகாட்டில் நடக்கிற சீனு, இந்த மாதிரி ஒரு சில கிளிப்பெல்லாம் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஐயா நான் படமே இழுன்னு இழுக்குது அந்த மாதிரி வந்து இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த மாதிரி இல்லை. படம் வந்து அந்தளவுக்கு ஓரளவுக்கு வந்து ஓடிடியில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த மியூசிக் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. மியூசிக் காமெடி வந்து அங்கேங்க ஒர்க் ஆனிச்சு. எனக்கு இந்த வீக்கெண்டில் ஒரு காமெடி படம் பார்க்கணும், எந்த படமாக இருந்தாலும் ஓகே, ஒரு டார்க் காமெடி படம் பார்க்கணும், இல்லை மலையாள படம் பார்க்கணும், இல்லை மலையாள படம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கலாம். ஓரளவுக்கு காமெடியெலாம் ஒர்க் ஆகிருந்துச்சு அங்கேங்க. ஓடிடினால மேபி நல்ல சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் இன்னொரு அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.5 கொடுக்குறோம். தேங்க்யூ.